Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புதினா சப்பாத்தி. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். புதினா, பச்சை மிளகாய், இது கூட இஞ்சி பூண்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து 2 கப் எடுத்துக்கலாம் அல்லது 3 கப் எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம கூட வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கிட்டும் ஆட் பண்ணி செய்யலாம். நம்ம வந்து பேஸ்ட் கூட அரைச்சதுனால நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா சப்பாத்திக்கு நம்ம பூண்டு 3, இது கூட காரத்துக்கு வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது கூட எள்ளு வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம எள்ளு ஆட் பண்ணுறோம். ஓமம் 1/4 டீஸ்பூன், அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட், இது வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணனா என்னென்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து இந்த ஜாரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இது கூட ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கூட நம்ம கரம் மசாலா, சாட் மசாலாவும் ஆட் பண்ணலாம். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் சால்ட் வந்து நீங்கள் குறைவாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். அதாவது உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் வரமாவை எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கலாம். இது ரொம்ப தின்னாகவும் போடலாம், கொஞ்சம் திக்காகவும் போடலாம். திக்காக போட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம மாற்றிக்கணும். இதே மாதிரி உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வரமாவை எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம தேய்ச்சிக்கலாம். இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், சத்தானதும் கூட. இப்போ நம்ம தவா வச்சுக்கலாம். தவா நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு பட்டர் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது நல்லா வேகட்டும். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இதுக்கிடையில் இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகணும். ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓமம்னோட டேஸ்ட் வந்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். லைட்டாக ஓரத்தில் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் ஆவக்காய் ஊறுகாய் இருந்தாலும் சரி, மாங்காய் ஊறுகாய், தயிர், இந்த 3மே ஒரு நல்ல காம்பினேஷன். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான புதினா சப்பாத்தி ரெடி. இதனோட காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் நம்ம வச்சு சாப்பிட்லாம், ஊறுகாயும் வச்சு சாப்பிட்லாம். இதில் ஸ்பெஷலி வந்து நான் வச்சுருக்கிறது மாங்காய் ஊறுகாய். ஆவக்காய் ஊறுகாய் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதினா சப்பாத்தி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. விளக்கம்: காக்கை தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் தன் இனத்தை கரைந்து அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பினருக்கே உண்டு. Pebbles Tamil.